டெய்லர் சித்ரா இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு பட்டி எவ்வளோ அழகாக கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வேர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த ஒரு அளவு ப்ளவுஸோட பட்டி இது ஹூக் சைடு தான் நம்ம பட்டி வந்து வரையணுங்க. இப்போ ஒரு கிளாத்தில் வந்து கீழே வந்து தையலுக்காக, அதாவது அடித்து திருப்புவோம், அதுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹூக் பட்டிக்கிட்ட இங்கே அதை நம்ம தையல் போடுவோம் இல்லைங்களா, மடித்து தைக்கிறதுக்கு, அங்கே ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ நம்ம எவ்வளோ தைக்கிறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டி வந்து எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹூக் இருக்குது இல்லைங்களா, ஹூக் வச்சுருக்கிற இடத்துல வந்து எவ்வளோ உயரம் இருக்கோ பட்டியை, அந்த தையல் வாசி போக எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தையலுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2வது பாயிண்ட் வந்து எங்கேன்னா, அந்த டக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் டக்கு, அந்த ஒயரை வந்து ஒரு 2.5 2.25 அந்த மாதிரி அளவில் வரும். ஸோ அந்த அளவு வந்து நம்ம டக்குக்கிட்ட வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வருது. ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பட்டியோட ஒயரம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக ஸ்டிஃபாக இருக்குங்க நிற்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கடைசியாக இடுப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கார்னரு பாருங்கள், அந்த இடம் வந்து அதில் எவ்வளோ உயரம் வருதோ அந்த உயரத்தை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு தையல் வாசிக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு இந்த 3 கோட்டையும் வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம இணைச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம 3 கோட்டையை இணைச்சிக்கலாம். இணைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடு வந்து நமக்கு தையலுக்கு வேணுங்களா, 3 தையல் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி பாருங்கள், அதோடு சேர்த்து வரைஞ்சி நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இவ்வளோ தான் பட்டி. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்க. இனிமேல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸு.